அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் மென்பொருளும் செய்யுள் எண் 48. வாழ்வின் மெய்ப்பொருள் கண்டவர் மூவர் என்று நல்லாதனார் சொன்னவர்கள் யார்? வைததனை இன்சொல்லா கொள்வானும் நெய் பெய்த சோர் என்று கூழை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும் இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார். பிறரின் திட்டலையும் பாராட்டுதல் போல் இன்மையாக எடுத்துக் கொள்பவன், கூழையும் நெய் போட்டு பிணைந்த சோறு என்று மதிப்பவன், ஊறிய பழைய அரிசி கஞ்சியும் வெள்ளக்கட்டி போட்ட இனிப்பான பொங்கல் என்று சாப்பிடுபவன், இந்த மூவரும் வாழ்க்கையின் உண்மை பொருளை கண்டு வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன உண்மை பொருளை கண்டுட்டாங்க வாழ்க்கையில? ரொம்ப அற்புதமான ஒரு மெய்ப்பொருளை இந்த செய்யுள்ள நல்லாதனார் சொல்றாரு. நல்லா கவனிச்சு கேளுங்க. எப்பொழுதுமே நீங்க ஒரு ஏழ்மையான இடத்தில் இருக்கிறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா அதற்கு மேல் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சுகமாகத்தான் இருக்கும். உதாரணமாக, நீங்க பாயில படுக்கிறீங்க, சாதாரண வேட்டி சட்டை போட்டுக்கிறீங்க, சின்ன வீட்டில் ஒரு ஓலை குடிசையில் கூட வசிக்கிறீங்க, 3 வேளை சாப்பிட்றீங்க அல்லது 2 வேளை சாப்பிட்றீங்க, ரொம்ப அளவா சாப்பிட்றீங்க, ஊழைச்சதையெல்லாம் இல்லை. இப்படி வாழ்க்கையினுடைய மிக அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் உங்களை பழக்கிக் கொண்டால், ஒரு ஜீவாவை போல் நீங்கள் பழக்கிக் கொண்டால், அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அது சௌகரியமா தான் இருக்கும். ஓலை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய வீட்டில் கிடைச்சா, அதாவது ஒரு ஓடு போட்ட வீடு கிடைச்சா அது சௌகரியமா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து மச்சு வீடு கிடைச்சா, மாடி வீடு, அதுவும் சௌகரியமா தான் இருக்கும். அரண்மனை கிடைச்சா அதை விட சௌகரியமா இருக்கு. ஆனா முதல்ல அந்த ஏழையாக இருந்து அந்த பாயில் படுத்து பழகி இருக்க வேண்டும். அதற்கு அதிகப்படியாக கிடைக்கிற எந்த சுகங்களுக்கும் அடிமையாக கூடாது. இப்படிப்பட்ட எளிமையான விஷயங்களை நீ வாழ்க்கையில் பழக்கிக் கொண்டால் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்கிற ஒரு மெய்ப்பொருளை இதில் நல்லதனால் சொல்றார். அப்போ 3 விடயங்களை சொல்றார். ஒன்று, உன்னை சதுட்டு மணிக்கு ஒருத்தவன் திட்டிகிட்டே இருக்கிறான். அவனே இவனே வாடா போடா, புத்தரையும் திட்டினாங்க. புத்தர் அந்த திட்டெல்லாம் கவனிக்காம போனாரு. கூட போன சீடன் கேட்டாரு, என்னங்க புத்தரே இப்படி திட்டுறாரு இருந்தாலும் நீங்க கண்டுக்காமையே போறீங்கன்னு. அவன் திட்டினது எதுவுமே என் காதுல விழல, நான் காதுக்குள்ளேயே கொண்டு போய்க்கல, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி சகுண்டு மேனிக்கு யாரு கண்டபடி திட்டினாலும் இதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு அது ஒரு பாராட்டாக நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டு வாழ்க்கையில் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய மெய்ப்பொருளை நீங்கள் கண்டுவிட்டீர்கள். எவ்விதமான கேவலமான திட்டும் உங்களை பாதிக்காது. எப்படிப்பட்ட உயர்ந்த பாராட்டுக்கும் நீங்கள் மயங்கிவிட மாட்டீர்கள் என்ற ஒரு மெய்ப்பொருளை நீங்கள் அங்கே உணர்ந்து விட்டீர்கள் என்று பொருள். இரண்டாவது மெய்ப்பொருள் என்னன்னா, கூழுங்க. அந்த கூழை நெய் பெய்த சோறு, நெய் போட்ட சோறு, நெய்யும் உப்புகள் நெய்யும் போட்டு எங்க அம்மா எல்லாம் சின்ன வயசுல எனக்கு கூட்டுவாங்க. என் பிள்ளைக்கு விட்டுருக்காங்க, என் பேரனும் கூட்டிருக்காங்க. அந்த மாதிரி அந்த உப்புகள் நெய் போட்டு சாப்பிட்ற அந்த ஒரு சுகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சுகம் ஒரு கூழை குடிக்கும் போதும், வெறும் உப்பு போட்டோ உப்பு போடாமையோ ஒரு கூழை குடிக்கும் போது அந்த சுகம் கிடைக்குதுன்னு எவன் நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையின் மெய்ப்பொருளை கண்டுவிட்டான் அப்படிங்கிறது இரண்டாவது. மூணாவது, ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும். ஊறி போச்சு பழைய சோறு, முந்தா நாள் வச்ச சோறு, தண்ணியில ஊறி ஊறி கொஞ்சம் வெங்காயம் எடுத்து கடிச்சிட்டு குடிக்கிறோம். அந்த கூழ் சூடா குடிச்சோம், இது 6 பழைய சோறு குடிக்கிறோம். இதை ஒரு வெள்ளக்கட்டி, அதுல கொஞ்சம் சக்கரை, நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டு குடிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அப்போ ஒரு வெள்ளக்கட்டி போட்டு செய்த பொங்கல், சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கூழையும் நினைத்து கொண்டு மதிப்பவன் எவனோ, அந்த பழைய கஞ்சியை மதிப்பவன் எவனோ, இவன்தான் வாழ்க்கையின் மெய்ப்பொருளை கண்டவன் அப்படின்னு நல்லாதனார் சொல்றார். மீண்டும் செய்யுள். வைததனை இன்சொல்லா கொள்வானும் நெய் பெய்த சோர் என்று கூழை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும் இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார். நீங்களும் மெய்ப்பொருள் கண்டு வாழ வாழ்த்துக்கள். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளை அடிக்கிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவாளையம், நல்லோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.